ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 129. நம் பகவான் பாட்டியாரின் சிந்தனையோடு வீடு திரும்பிய செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு அடுத்த 3வது நாளே தலையில் ஜடை போட ஆரம்பித்தது. ஜடை விழாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் உள்ளனவோ அத்தனையும் செய்து பார்த்தார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். தோல்வியை தழுவிய செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு 15 தினங்களில் அவரது தலை முழுவதும் ஜடை போட்டுவிட்டது. நான் கூறுவது சற்று மிகைப்படுத்தி கூறுவது போலத்தான் இருக்கும். சாதாரணமாக ஒருவருக்கு ஜடை விழுகிறது என்றால் அது முழுமை பெற குறைந்தது 6 மாதம் ஆகும். ஆனால் இவருக்கு 15 நாட்களில் ஜடை விழுந்திருப்பது நம் பாட்டியாரின் விளையாட்டே என நம்மை உணர வைக்கிறது. செல்வி சாந்தாதேவி அவர்கள் வீட்டில் தலையை மொட்டையடித்துவிட்டு அடுத்த வேலையை பாரு என கண்டிப்புடன் கூற ஆரம்பித்தார்கள். ஆனால் 33 வயதே ஆன செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கோ சதா பாட்டியின் சிந்தனை. நம் பாட்டியார் மீது தீராத காதல் அவருக்கு வந்து உடனடியாக பாட்டியை கண்டுவிட வேண்டும் என்ற ஆவலுடன் கொடுமுடி நோக்கி பயணம் கொண்டார். ஜடாமுடியுடன் செல்வி சாந்தாதேவியை கண்ட நம் பாட்டியாருக்கு அவ்வளவு சந்தோஷம். செல்வி சாந்தாதேவி அவர்களை பார்த்து, ஏண்டி நான் சொன்னேன்ல, நானே வந்து உன் தலையில உட்காருவேன்னு நீதான் நம்பல என கூறி ஜடையை தடவி தடவி பார்த்தார்கள். அந்த ஜடையோடு ஏதோ பேசினார்கள். பின் இனிமேலாவது என்ன நம்பிடி, இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், போலீஸ் வேலை வேணாண்டி உனக்கு, அதை விட்டுடு என 3வது முறையும் உத்தரவிட்டார் உலக நாயகி பாட்டியார். வழக்கம் போல் மீண்டும் துப்பட்டாவை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக் கொண்டார். அன்றைய தினம் நிறைய பக்தர்கள் உணவுகள் கொண்டு வந்திருந்தனர். எதையும் தான் சாப்பிடாமல் அத்துணை உணவையும் செல்வி சாந்தாதேவி அவர்களை சாப்பிட வைத்தார் பாட்டியார். ஒரு குழந்தையை மிரட்டி மிரட்டி ஒரு தாய் உண்ண வைப்பது போன்று பாட்டியார் செல்வி சாந்தாதேவி அவர்களை மிரட்டி சாப்பிடு சாப்பிடு என சாப்பிட வைத்தார். 5 பேர் உண்ணக்கூடிய உணவை செல்வி சாந்தாதேவி அவர்கள் உண்டார். எப்படி, ஏன் பாட்டியார் அப்படி உண்ண வைக்க வேண்டும்? காரணம் என்னவாக இருக்கும்? பின் செல்வி சாந்தாதேவி அவர்களின் தோள்பட்டை, கை இவற்றை நம் பகவான் பாட்டி சித்தர் பிடித்து விட்டும் அவரது தலையை வருடி விட்டும் மீண்டும் துப்பட்டாவை அவரது கழுத்தில் போட்டு விட்டார். செல்வி சாந்தாதேவி அவர்கள் பாட்டியிடம் ஆசி பெற்று கிளம்பும் அத்தருணத்தில் திடீரென தனது பாவாடையில் இருந்து சிவலிங்கம் போல் தோற்றம் கொண்ட ஒரு கல்லை வரவழைத்து இவரது கையில் பாட்டியார் கொடுக்க பெருமகிழ்வுடன் வீடு திரும்பினார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். செல்வி சாந்தாதேவி அவர்கள் பாட்டி கூறியபடி போலீஸ் வேலையை விட்டாரா அல்லது தொடர்ந்து பணிக்கு சென்றாரா? அடுத்த காணொளியில் லீலாமிர்தத்தை சுவைப்போம். ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.